வணக்கம். ஆ, மறுபடியும் இன்று இந்த புவி வெப்பமயமாதல் என்பதை பற்றி சிறிது பேசலாம். இயற்கையுடன் இணைந்து வாழ்வதுதான் இறைவனால் படைக்கப்பட்ட இந்த மனித வாழ்க்கைக்கு உண்டான ஒரே ஒரு குறிக்கோள். இதைத்தான் ஞானிகள் எல்லோருமே சொல்லியிருக்கின்றார்கள். எவ்வாறு நாம் இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும், எவ்வாறு பல்வேறு உயிர்களோடு நாம் இணைந்து வாழ வேண்டும், எவ்வாறு இந்த வாழ்கின்ற உயிரினங்கள் அனைத்தும் ஒன்றே என்பதை ஒரு ஆன்மீக ஒருமைப்பாடோடு நாம் நினைத்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஞானிகள் இதை பல்வேறு விதமாக சொல்லியிருக்கின்றார்கள். அப்படி இயற்கையோடு இணைந்து வாழ முடியாத பட்சத்தில் தான் நாம் இப்பொழுது சந்திக்கின்ற பல்வேறு விதமான துன்பங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஏனெனில் நாம் இயற்கை என்பதையே நமக்கு அதாவது ஒரு டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்று சொல்வார்கள். நாம் எடுத்துக்கொள்ளலாம், அது இருக்கின்றது, அதை பற்றி கவலை இல்லை, நாம் எப்படி ஒன்றால் அதை நமக்கு நம்முடைய சொந்த சுயநலத்துக்காக பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற ஒரு மனப்பாங்கோடு நாம் அந்த காலத்திலிருந்து வாழ்ந்து வந்து விட்டோம். அந்த காலம் சொல்லவில்லை, ஒரு குறிப்பிட்ட இந்த தொழில் புரட்சி, விஞ்ஞான புரட்சி எல்லாம் வந்த பிறகு எல்லாவற்றையுமே ஒரு விஞ்ஞான நோக்கோடு பார்க்கும் பொழுது இயற்கையினுடைய இயற்கை தன்மையை நாம் பின்னுக்கு தள்ளிவிட்டோம். ஆனால் நமது ஞானிகள் அந்த இயற்கையினுடைய அந்த உயிர் தன்மையை தெரிந்தவர்களாக இருந்ததனால்தான் அவர்கள் அந்த இயற்கைக்கு எந்தவித இடையூறும் விளைவிக்காமல் மனிதன் வாழ வேண்டும். அதுதான் ஆன்ம வாழ்க்கை, அதுதான் உண்மையிலேயே ஆன்மீக வாழ்க்கை என்று கூட சொல்லலாம். ஆன்மீக வாழ்க்கை என்பது மதம் சார்ந்ததாக இல்லாமல், மதத்தை தாண்டி நாம் படைக்கப்பட்ட அந்த ஒரு 84 லட்சம் உயிரினங்களோடு நாம் இணைந்து வாழ வேண்டும் என்பதற்கு குறிப்பதற்கான் ஆன்மீக வாழ்க்கை என்று அவர்கள் பல்வேறு விதமாக சொல்லியிருக்கின்றார்கள். அதை நாம் நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளவில்லை, அல்லது நாம் அதை பற்றி சிறிதும் கவலைப்படவில்லை. அவ்வாறு தான் இருந்துவிட்டது. அதனால்தான் நாம் இயற்கையை எந்த அளவுக்கு சிதைக்க முடியுமோ, எந்த அளவுக்கு அழிக்க முடியுமோ அதற்கேற்றாற்போல் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இயற்கையை துச்சமாக மதிக்கின்றோம். ஏனெனில் அது எனக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். அவ்வாறு தான் நாம் பயன்படுத்தி கொண்டே இருக்கின்றோம். அதனால்தான் என்ன நடக்கின்றது? இயற்கை சீற்றங்கள் நடக்கின்றன. ஒரு ஒரு நேச்சுரல் கலாமிட்டி என்று சொல்வார்கள், சீரழிவுகள், இயற்கை சீரழிவுகள் நடக்கின்றன. பல்வேறு விதமான இயற்கை விபத்துக்கள் நடக்கின்றன. ஏனெனில் இயற்கைக்கு எதிராக நாம் பயன்படுத்துகின்ற தொழில்நுட்ப கருவிகள் அந்த இயற்கையை அழித்து விடுகின்றன. மாறாக நாம் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தோமானால் அது ஒன்றுபட்டு வாழ்வது போல் ஆகிவிடும். அப்பொழுது நமக்கு இயற்கையிலிருந்து நமக்கும் பல்வேறு விதமான பயன்கள் கிடைக்கும். மனித வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் இருக்கும். அதனால்தான் ஞானிகள் இயற்கையை வழிபட்டனர். இந்த இயற்கையை வழிபடுவது என்பது இயற்கையோடு இணைந்து வாழ்வது தான். அது இயற்கை நமக்கு கொடுக்கக்கூடிய பயன்களால் அதை நாம் வழிபட ஆரம்பித்தோம். அதை வழிபாடு என்று சொல்வதை விட நாம் இயற்கைக்கு நன்றி செலுத்தினோம். இயற்கை வழிபாடு என்பது நாம் நன்றி செலுத்துவது தான். எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்பதை விட இறைவனுக்கு நன்றி செல்வது என்பதுதான் ஒரு சரியான பிரார்த்தனை முடிவாக இருக்க முடியும். எப்பொழுது நமக்கு உதவுபவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோமோ, அதே போல் நம்மை படைத்து இந்த உயிரினங்களையும் உலகத்தையும் படைத்த இறைவனுக்கு நாம் நன்றி சொல்வது தான் நாம் செலுத்தக்கூடிய பிரார்த்தனை, நன்றியுணர்வு. எனில் நம் மனித வாழ்க்கையை நுட்பமாக கவனித்தோமானால் நாம் அந்த இறை சக்தியினுடைய உதவி இல்லாமல் நம்மால் உயிரோடு வாழவே முடியாது. இந்த உடலே இருக்காது, வாழவே முடியாது. அப்படித்தான் இருக்கின்றது. அப்பொழுது நாம் அதற்கு எந்த அளவுக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும்? அந்த நன்றி பாராட்டுவது எந்த அளவுக்கு ஒரு உள்ளிருந்து பொங்கி ஒரு பெரிய ஒரு பிரார்த்தனையாக மாற வேண்டும், ஆச்சரியமாக மாற வேண்டும். இவ்வாறெல்லாம் என்னை படைத்திருக்கின்றாயே என்று இறைவனை நோக்கி நாம் ஆச்சரியப்பட வேண்டும், வியக்க வேண்டும் அல்லவா? அப்படித்தான் இருக்க வேண்டும். எனவே இயற்கையோடு இணைந்து வாழ்வது என்பது தான் ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது நம்மை பொறுத்த மட்டிலே அது ஒரு மதம் சார்ந்தது மட்டுமல்ல, அதை விட அதை தாண்டியது தான். மதம் என்பது சமுதாயத்தை ஒரு ஒழுங்குபடுத்துவ உண்டான நெறிமுறை. அதையும் பின்பற்றலாம். அதை தாண்டி இயற்கையோடு இணைந்தும் வாழலாம். அதுதான் உண்மையான வாழ்க்கை. அவ்வாறு தான் நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம்.
ஆனால் இயற்கையை நாம் எவ்வாறு சிதைக்கின்றோம் என்பதை பார்ப்போமானால் மிகவும் பொருத்தமாக இருக்கின்றது. ஏனெனில் நாம் கண்டுபிடித்த எந்த பொருட்களுமே இயற்கையை சீரழிப்பதாகத்தான் அமைந்திருக்கின்றது. இயற்கையிலே எவ்வாறு நமது ஒரு மனிதன் தனது வாழ்க்கையிலே ஒரு 35 டன் அளவுக்கு உண்டான சாப்பாடு உணவை உண்கின்றான் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக. அத்தகைய ஒரு மனிதனுடைய உணவு உட்கொண்ட விதம், அது வெளியேறுகின்ற கழிவுகள் பூமியிலே தங்குவதே இல்லை. அவை பூமியோடு மண்ணோடு மண்ணாக மக்கி போய்விடுகின்றன. அந்த ஒரு மனிதன் 35 டன்கள். இங்கே 700 கோடி மக்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், விலங்குகள் அந்த கூட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், செடிகள் அந்த கூட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், எவ்வளவு கழிவுகள் வெளியேறும். ஆனால் அந்த கழிவுகள் எல்லாம் இயற்கையாகவே மக்கி போய் மண்ணோடு மண்ணாக போய்விடுகின்றன. இயற்கைக்கு எந்த விதமான பாதிப்பும் உண்டாவதில்லை. எந்த விதமான பாதிப்பும் உண்டாவதில்லை. இது நம் கண்கூடாக நமக்கு தெரிகின்றது. ஆனால் நாம் மனிதனாகிய நாம் கண்டுபிடித்த பொருட்கள், விஞ்ஞானத்தின் மூலமாக, தொழில்நுட்பத்தின் மூலமாக கண்டுபிடித்த பொருட்கள் ஒரு பக்கம் நமக்கு ஒரு வசதி வாய்ப்பையும் உண்டாக்கி இருக்கிறதே ஒழிய, மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் உண்டாக்கின்றதே ஒழிய, மறுபக்கம் அவற்றை நாம் இயற்கையோடு மக்கி போகும் அளவிற்கு நாம் கண்டுபிடிக்கவில்லை. அதற்கு உண்டான வழியையும் கண்டுபிடிக்கவில்லை. அதனால் என்ன ஆகிவிடும் என்றால், நாம் கண்டுபிடித்த பொருட்கள் அவை உபயோகப்படுத்திய பிறகு அவை குப்பைகளாக பூமியிலே தங்கிவிடுகின்றன. இப்பொழுது பார்த்தோமானால், ஒரு சென்னையை எடுத்துக்கொண்டால் ஒரு நாளைக்கு 5000 6000 டன்கள் குப்பை உருவாகின்றது. அந்த குப்பைகள் பிரிக்கப்படாத காரணத்தால் ஒரு கலவையாக இருந்து கொண்டு அவை பூமியிலே மக்காமல் அவை பல்வேறு இடங்களில் தேங்கி விடுவதனால் இயற்கை சீரழிவுகள் நிறைய உண்டாகின்றன. அணுகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டது மிக ஒரு பெரிய ஒரு ஆபத்து மனித குலத்துக்கு. அணுகுண்டு கண்டுபிடித்தார்கள், அதனால் லட்சக்கணக்கான மக்கள் இறக்கக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கி வைத்தார்கள். இன்றும் அணுகுண்டுகளை வைத்துக்கொண்டு பல்வேறு நாடுகள் தயாராக உட்கார்ந்து கொண்டிருக்கின்றன போரிடுவதற்காக. ஆனால் அவர்கள் என்ன புரிந்து கொள்வதில்லை என்றால், அணுகுண்டுகளை உபயோகித்தோமானால் இந்த உலகமே இருக்காது என்பதுதான். அப்படி இருக்கும்போது எதுக்காக அந்த குண்டுகளை வைத்துக்கொண்டு தயாராக இருக்கணும் போரிடுவதற்காக? நாம் எல்லோருமே அழிந்து போக போகின்றோம். பிறகு எதற்கு அணுகுண்டுகள்? இத்தகைய ஒரு சிறிய ஒரு தெளிதல், ஒரு புரிதல் கூட இல்லாமல் அவ்வாறு நம் நாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் மிக ஆச்சரியமாக இருக்கின்றது. அணுகுண்டுகளை போர் முனைக்கு தயாராக எல்லோரும் வைத்து கொண்டிருக்கின்றார்கள். அது பல்வேறு விதமான அரசியல் காரணங்கள், விட்டுவிடுவோம். அணுகுண்டுக்கு அடுத்தபடியாக மிகவும் ஆபத்தான பொருள் எது கண்டுபிடிக்கப்பட்டது எது என்றால் பிளாஸ்டிக். இந்த பிளாஸ்டிக்கை கண்டுபிடித்த பிறகு அந்த பிளாஸ்டிக் பல்வேறு விதமாக உருவாகி இப்பொழுது நமது வாழ்க்கையிலே பிளாஸ்டிக்கை ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றது எல்லா வகையில். ஏனெனில் அதனுடைய பயன்பாடு என்பது மிக சுலபமாக பயன்படுத்தக்கூடிய பொருள் என்பதால், வளைந்து கொடுக்கக்கூடிய பொருள் என்பதால், அதை பல்வேறு விதமாக வாழ்க்கையிலே எல்லா இடத்திலும் நாம் அனுபவிக்க ஆரம்பித்து விட்டோம். அது தவறில்லை. ஆனால் என்னவாகின்றது, அந்த பிளாஸ்டிக்கை நம்மால் அழிக்க முடியாது. ஒரு பிளாஸ்டிக் என்பது பூமியிலே மக்குவதற்கு 100 வருடம் ஆகும் என்கின்றார்கள். 100 வருடம். அப்பொழுது அந்த 100 வருடங்கள் பூமியிலே அது தேங்கி விடுகின்றது. தேங்கி விட்டதனால் அது இயற்கையிலே பல்வேறு உயிரினங்களை அழித்து விடுகின்றது. பூமி என்பது மண்ணிலே பல்வேறு உயிர்வாழிகள் இருக்கின்றன. அவை வாழ்வதற்கு இடம் தேவை. ஆனால் அந்த பிளாஸ்டிக் போய் சேர்ந்து விடும் பொழுது அதனுடைய உயிர் வாழ்வை நாம் தடை செய்கின்றோம். அவை அழிந்து போகின்றன. அதே சமயத்தில் இந்த 100 வருடங்களை உயர்ந்தன வருடம் சேர்ந்து கொண்டே போகுது. ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட 42 கோடி டன்கள் பிளாஸ்டிக்கு உலகம் சேர்ந்து தயாரிக்கப்படுகின்றன. 42 கோடி டன்கள். அதிலே வெறும் 10% மட்டும்தான் மறுசுழற்சிக்காக கொண்டு வரப்பட்டு அது மறுசுழற்சி செய்யப்படுகின்றது. மீதி இருக்கும் 90% பிளாஸ்டிக் உலகத்திலே வீடுகளிலும் எல்லா இடங்களிலும் தங்கிவிடுகின்றது. அவை கொஞ்சம் கொஞ்சமாக அவையினுடைய வயது அதிகமாக அது காற்றிலே மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பிளாஸ்டிக் துகள்களை வெளியிட்டு கொண்டே இருக்கின்றன. பல்வேறு விதமாக பயன்படுத்தப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் கடலிலே கொண்டு கொட்டப்படும் போது அவை சிறிது சிறிதாக அழிந்து துகள்களாக மாறிவிடுகின்றன. அவைதான் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ். மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் என்பது ஒரு 0.1 மில்லிமீட்டர்லேருந்து 0.5 மில்லிமீட்டர் 5 மில்லிமீட்டர் வரை அளவு கொண்ட துகள்கள். இவை எந்த அளவுக்கு நமது காற்றிலே கலந்திருக்கின்றது, எந்த அளவுக்கு தண்ணீரிலே கலந்திருக்கின்றது, எந்த அளவுக்கு நாம் சாப்பிடும் உணவுப் பொருட்களே கலந்திருக்கிறது என்று பார்த்தோமானால் மிகவும் அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. அந்த மைக்ரோ பிளாஸ்டிக் என்பது நமது இரத்தத்திலே கலந்து விட்டது. நமது மூளையிலே சென்று அமைந்து கொண்டிருக்கின்றது. நமது இருதய குழாய்களிலே சென்று
இரத்த குழாய்களில் சென்று அமர்ந்திருக்கின்றது. நமது நுரையீரலுக்கு செல்லும் வழிகளில் அடைத்து கொண்டிருக்கின்றது. குழந்தை உருவாகும் பிளசண்டா என்று சொல்லக்கூடிய இடத்திலேயும் அந்த பொருளிலேயும் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்கின்றது. சிறுநீரகத்திலே இருக்கின்றது. இவ்வாறு மனிதனுடைய உடலிலே பல்வேறு இடங்களிலே அவை சேர்ந்து மைக்ரோ பிளாஸ்டிக் என்பது உடலுக்குள் சென்று விட்டது. இதனால் என்னவாகின்றது என்றால் குழந்தை பிறப்பது ஒரு பர்சன்டேஜ் கூட குறைந்து விட்டது என்று ஆராய்ச்சி சொல்லுகின்றது. ஆனால் தான் ஃபெர்டிலிட்டி ரேட் ஹஸ் கம் டவுன் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார்கள். நாமே பார்க்கின்றோம், எல்லா இடத்திலும் கருத்தரிப்பு மையங்கள் உருவாகிவிட்டன. ஏனெனில் அந்த அந்த பிறப்பு தடைபட்டு விட்டது மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் மூலமாக. இது பல்வேறு விதமான நோய்களையும் உண்டாக்கும். ஒரு ஹார்ட் அட்டாக் வரலாம், ஒரு வீசிங் வரலாம், ஒரு சிஓபிடின்னு சொல்வார்கள், அது வரலாம், சிறுநீரகத்திலே அடைப்பு ஏற்படுத்தலாம், மூளையிலே அடைப்பு ஏற்படுத்தலாம், பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் வரலாம், அல்சைமர் டிசீஸ் வரலாம், எல்லா விதமான நோய்களும் வரலாம். இப்போது பார்த்தா இன்றைய செய்திப்படி பார்த்தா ஒரு 27 வயது ஒரு நடிகர் இறந்து விட்டார். என்ன காரணம் என்று தெரியவில்லை. என்ன காரணமாக இருக்கும் என்றால் மைக்ரோ பிளாஸ்டிக்காக இருக்கலாம், தெரியாது. ஆனால் இறந்து விட்டார். சடன், எந்த விதமான ஒரு அறிகுறி இல்லாமல் திடீரென்று இறந்து விட்டார். என்னவென்றால் ஹார்ட் அட்டாக் என்று சொல்லிவிட்டார். எதனால் வந்தது? ஒரு மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து அந்த ரத்தம் செல்லும் குழாயிலை அடைத்து கொண்டிருக்கலாம் அல்லவா? தெரியாது. யாருக்காக சொல்லும் என்றால் மைக்ரோ பிளாஸ்டிக் அந்த அளவுக்கு மிகவும் ஒரு ஒரு பிற்கால சந்ததியினருடைய ஒரு பெரிய ஒரு எதிரியாக, ஒரு வில்லனாக இருக்கப் போகின்றது. குழந்தைகள் அவதிப்பட போகின்றார்கள். ஏனெனில் இந்த பிளாஸ்டிக்கின் உபயோகத்தை நம்மால் தவிர்க்க முடியாது. பல்வேறு காரணங்களுக்காக அவற்றை தவிர்க்க முடியவில்லை. அவற்றை நாம் மறுசுழற்சி முழுமையாக செய்யவும் முடியவில்லை. இதனால் பூமி வெப்பமடைகின்றது. ஏனெனில் அந்த எல்லா இடங்களிலும் சென்று இந்த பிளாஸ்டிக் துகள்கள் அடைத்துக் கொள்ளும்போது, பூமியிலும் அடைத்துக் கொள்ளும் பொழுது வெப்பம் என்பது அதிகமாகி கொண்டே செல்லுகின்றது. அப்பொழுது குளோபல் வார்மிங் என்பது இன்னும் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. புவி வெப்பமடைதலுக்கு மற்றொரு காரணம் இந்த பிளாஸ்டிக்ஸ். நாம் எந்த அளவுக்கு இந்த பிளாஸ்டிக் பயன்படுத்துவதை தவிர்ப்போமோ அப்பொழுதுதான் நாம் இந்த குளோபல் வார்மிங் என்று இருக்கும் ஒரு நிலையை நம்மால் குறைக்க முடியும். அதற்கு மிகப்பெரிய அளவிலே ஒரு வார் லைக் ஒரு போரிடுவதற்கு எவ்வளவு முன்னெச்சரிக்கையாக இருக்குமோ அந்த முன்னெச்சரிக்கையை நாம் இப்பொழுதே தினசரி கை கொள்ள வேண்டும். It has to be a war on plastics on a day-to-day basis and by individuals, government, all should come together. அப்படித்தான் நம்மால் இந்த பிளாஸ்டிக்கால் உண்டாகும் சீரழிவை எதிர்கொள்ள முடியும். இந்த விழிப்புணர்வை நாம் எல்லோரும் பெற வேண்டும். இதை பற்றி அதிகமாக பேசப்பட வேண்டும். எல்லா இடங்களிலும் இது பேசப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு ஒரு விழிப்புணர்வு உண்டாகும். நன்றி, வணக்கம்.